ஹாய் ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் காசிம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, புதுமடம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்தில் தான் நம்ம இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அழகான இயற்கை சூழக்கூடிய ஒரு அழகான ஒரு கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான எழில்மிஞ்சக்கூடிய கடற்கரை, அழகான ஒரு கடற்கரை, ரம்மியமான ஒரு கடற்கரை இருக்கக்கூடிய கிராமம் தான் இந்த புதுமடம் கிராமம். இந்த கிராமத்தில் பாரம்பரியமான கஞ்சி, நோன்பு நேரத்தில் இருக்கக்கூடிய நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறாங்க, இந்த நோன்பு கஞ்சியில் என்னெல்லாம் கலக்கிறாங்க, இந்த மருத்துவ ரீதியான மருத்துவ குணம் கொண்ட இந்த கஞ்சியை பற்றியான தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் முழுசா. கஞ்சி காய்ச்ச அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து 3 வாளியில் தனித்தனியாக 3 சட்டியில் ஆக்கிறதுனால 3 வாளியில் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க. பிரித்து வச்சு தனித்தனியாக போடுறதுக்காக வேண்டி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த சட்டியில் வந்து இறக்கியாச்சு. இப்போ வந்து கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அரிசியை அடுத்து வந்து ஆட் பண்ணுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம வந்து இந்த நோம்பு கஞ்சி சம்மந்தமாக எப்படி காய்ச்சுறாங்க என்னங்கிற விவரத்தை பார்க்குறதுக்காக வந்தோம். இப்போ அண்ணன் தாரிக் அவர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இந்த கஞ்சியை காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அது சம்மந்தமான விஷயங்களை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். இங்கே வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்ட நிறைய ஜாமான்களை கலக்குறாங்க அந்த இதில் கஞ்சியில். அது அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணா, இந்த கஞ்சி வந்து நீ எத்தனை வருஷமாக காய்ச்சி? 15 வருஷமா காய்ச்சுறேன். ஆமா. இதுல வந்து இஞ்சி, பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போடுவோம். பூனாமல்லி எல்லாமே போட்டு தான் காய்ச்சணும். இது காய்ச்சினா தான் நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து வாங்குவாங்க. இல்ல, இதுல வந்து நம்ம சகோதர சமுதாயம், தொப்புள்குடி உறவுகளான மற்ற சமுதாய மக்களும் வந்து எல்லாரும் எல்லா மக்களும் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுல வந்து மருத்துவ குணம் வந்து நிறைந்த ஒரு கஞ்சின்னு சொல்றாங்க. இதுல வந்து இயற்கையாக மருத்துவ குணம் உள்ளது தானா? ஆமா, இஞ்சி எல்லாம் சேர்க்கிறோம்ல, இஞ்சி பூடு எல்லாம் சேர்க்கிறோம்ல, அதனால இது வந்து எல்லாருமே குடிக்கலாம். இந்த கஞ்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப காலம் அது காய்ச்சலாம். இந்த ரமலானுடைய புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாசத்துல எல்லா வருஷமும் இந்த கஞ்சியை வந்து காய்ச்சிருக்கீங்க? ஆமா, எல்லா வருஷமும் காய்ச்சி. ஆனா எல்லா மக்களும் விரும்பி வாங்கி. நோம்பு கஞ்சி வந்து பொதுவாகவே வந்து இந்த சுற்று வட்டாரங்கள்ல வந்து இந்த ரமலானுடைய மாத காலங்கள்ல விரும்பி மக்கள் குடிக்கக்கூடியதா இருக்குது. அதனால வந்து இதுல வந்து என்ன நீங்க வந்து உங்களுக்கு கைவண்ணம் என்ன, இதுல வந்து என்ன அப்படி பிரத்யேகமா நல்லா சேர்க்கிறீங்க? இஞ்சி, பூண்டு, பாபா, தோரம்பருப்பு, இது போடுவோம், அரிசி, இது வெந்தயம் போடுவோம். இவ்வளோதான். அதுக்குள்ள போட்டு இஞ்சி பூண்டு தான் மெயின். தக்காளி, புதினாமல்லி, ரம்ப இலை இதெல்லாம் போட்டு சேர்த்தா தான் அந்த கஞ்சி செட் ஆகும். இது வந்து நீங்க வந்து பக்குவத்துல தான் இருக்குது. நின்று பொறுமையா நின்று காய்ச்சக்கூடிய விதம் ரொம்ப பக்குவமா காய்ச்சணும். கீழே அடி பிடிக்க விட்டோம். அது 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். காலை விடிய காலம் 5 மணிக்கு வருவோம். எப்படி 1 மணி 1:30 ஆயிரம் மூட்டுறதுக்கு. காலைல 5 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவீங்க? சுபதுல இருந்து? அப்படியா? அது சரி. அப்ப ஆரம்பிச்சு மணி 1 மணி வரைக்கும் இருக்கு. ஆமா, எப்படி நாங்க சாப்பிடுறதுக்கு 2 மணி ஆகும். ஆமா, மூஞ்சி கழுவுறதுக்கு 2 மணி ஆகும். சட்டியெல்லாம் சூடாகிடுச்சு. சூடாகி இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொதி நல்லா வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறாங்க. அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி ஊற வச்ச அரிசியை என்ன செஞ்சாங்க, இப்போ வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிக்கிட்டே இருக்காங்க. இடையில் பார்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம், பூண்டு இது ரெண்டையுமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே 3 வாளியில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. தனித்தனியாக 3 சட்டிக்கு போடுறதுக்காக வேண்டி. அதுக்கடையில் 5 நிமிஷம் கேப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் கிண்டிக்கிட்டே இருக்காங்க. கிண்டிக்கிட்டே இருக்கலன்னு சொன்னால் அந்த கஞ்சி வந்து சரியாக வராது, பக்குவமாக வராது. அப்படிங்கிறதுனால கிண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பூண்டு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணுறாங்க. அதை போட்டதுக்கப்புறமே கிண்டுறாங்க. நல்லா கிண்ட ஆரம்பிக்கிறாங்க.
எதுவுமே வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கேப்பில் வந்து 3 சட்டியுமே 3 பேர் கிண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுமையான ஒரு வெப்பத்தில் நின்று வேலை செய்கிறாங்க. உண்மைக்குமே வந்து ரொம்பவுமே பாராட்டணும். அவங்க வந்து இவ்வளோ வெயிலில் இவ்வளோ வெப்பத்தில் நின்று வேலை செய்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாம் புளிய போது இப்போ வந்து ஃபைனல் டச்சு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் பால் வந்து ஊற்றுறாங்க. தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் தம்மில் போட்டு இறக்கிடுவாங்களாம். அவ்வளோதான் ஃபைனல் டச் முடிஞ்சிச்சு. இதோட வந்து அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. கிண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தீயெல்லாம் அவங்க வந்து குறைச்சி வச்சுருவாங்களாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கரெக்டாக 3:30 மணிக்கு கரெக்டாக பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. எல்லா சமுதாய மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வர ஆரம்பித்து எல்லாருக்கும் கரெக்டாக லைனில் எல்லாருக்கும் என்ன செஞ்சாங்கன்னா கஞ்சியை அழகாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இதை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கும் உணவளிப்பானாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா செஞ்சவனாக நிறைவு செய்கிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். صلي على محمد السلام عليك يا رسول الله.